ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு எல்லாத்தையும் நாம் முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமானை வீட்டில் இருந்து நாம் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளை அதிலிருந்து காப்பாற்றுவார். கண்டிப்பாக இது கை மேலே பலன் கொடுக்கும். அந்த வழிபாடு பற்றி இதில் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் அதில் ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருக்கிறது, ஆற்றல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஆறுபடை வீடுகள் தான். அந்த ஆறுபடை வீடுகள்லையும் அதிகமாக பக்தர்கள் தினமும் சென்று தரிசிக்கும் ஸ்தலமாகவும் அதிசயங்கள் பல நிகழ்ந்த அற்புத தலமாகவும் இருக்கிறது திருச்செந்தூர் மற்றும் பழனி திருத்தலனே சொல்லலாம். அசுரர்களை வதம் செஞ்சு தேவர்களை காத்த திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக நிறைய பேர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்க. திருச்செந்தூர் முருகனை வழிபட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட கஷ்டமும் தீரும் நமக்கு. அவரை வீட்டில் இருந்தபடியே நம்ம எப்படி வழிபடணும், முருகரோட அருளால் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் எப்படி தீரும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மனக்குறை, கவலை, கஷ்டம் இது எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். சில பேர் தன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இதை பற்றி எப்படி நாம் இதை தீர்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. நிறைய மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. அதாவது குடும்பத்தில் பிரச்சனை, குழந்தைகளுக்கு பிரச்சனை, நிம்மதி இல்லாமல் சரியான வேலை கிடைக்காது, பார்க்குற வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதே போல் ப்ரமோஷன் கிடைக்காது, சரியான அங்கீகாரம் இருக்காது. இது மாதிரி எவ்வளவு உழைச்சாலும் முன்னேற்றமே இல்லாமல் இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள், சிக்கல், எதை தொட்டாலுமே தோல்வியில் போய் முடியும். இப்படி நிறைய புலம்பி தவிச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க திருச்செந்தூர் முருகனை எப்படி வழிபட்டா இந்த கஷ்டமெல்லாம் போகும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் படம் இருக்கு அப்படின்னா வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கியாவது வைங்க. அந்த படத்தை நல்ல பன்னீரில் தொடச்சி சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 6 வெள்ளை தாமரை இருக்குது இல்லையா, அந்த தாமரை பூக்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பூக்களை உங்களோட கையால் ஊசி நூலில் மாலை போல கோர்த்து வச்சுக்கோங்க. இதை எப்போ செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வச்சு இந்த தாமரை மாலையை போட்டு முருகர்கிட்ட, முருகா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போக்கணும், எனக்கு நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. முருகா நீ மட்டும்தான் எனக்கு துணையா இருக்க, உன்னை விட்டா எனக்கு இப்ப யாருமே இல்லை முருகா. இந்த பிரச்சனைகள்ல, இந்த கஷ்டங்கள்ல இருந்து என்னை காப்பாத்த உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. என்னுடைய கஷ்டத்தை தீக்கிற வரைக்கும் உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர்கிட்ட நீங்க அவரோட திருவடிகளை முழுவதுமாக சரணாகதி அடைஞ்சு அவருடைய பாதங்களை இறுக பற்றி கொண்டு நீங்க பிரார்த்தனை பண்ணணும். முருகர் காப்பாத்துவாரு, கவலைகளை தீர்ப்பாரு அப்படின்னு நீங்க முழுவதுமா அவரை நம்பி இந்த பிரார்த்தனையை நீங்க செய்யணும். இந்த வழிபாடை நாம எவ்வளோ நாள், எத்தனை வாரங்கள் செய்யலாம் அப்படின்னா இது போல 9 செவ்வாய்க்கிழமைகள் நீங்க செய்யணும். முருகப்பெருமானுக்கு வெண்தாமரை மலர் மாலை கட்டி நீங்க போடணும் அந்த படத்துக்கு. 9 வாரங்கள் இந்த பரிகாரம் முடியறதுக்குள்ள வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல மாற்றம் நிகழும். அது கண்ணார உங்களால பார்க்க முடியும். செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்கள்ல முருகர் துதி பாடல்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க பாராயணம் செஞ்சுட்டே வாங்க. அப்புறம் வேற எந்த மந்திரம் தெரியாட்டாலும் பரவாயில்ல, ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்க. முடிஞ்சா அதை தினமும் 108 முறை எழுதுங்க. தினமும் எழுத முடியலையா, அந்த செவ்வாய்க்கிழமை 9 செவ்வாய்க்கிழமை பூஜை பண்றீங்க இல்லையா, அப்ப மட்டுமாவது எழுதுங்க.
முருகப்பெருமானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். முருகனின் அருளை பெறுவதற்கு மிக எளிமையான வழிபாடு தான் இது. இந்த வழிபாட்டை நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான நலன்களையும் முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. இதை ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு 6 தீபம் ஏற்றி வைக்க முடியும் அப்படின்னாலும் ஷட்கோண கோலம் போட்டு 6 தீபம் ஏற்றி வச்சும் நீங்கள் செய்யலாம். அது முடியலை அப்படின்னா ரொம்ப எளிமையானது, ஒரே ஒரு நெய் தீபம். நெய் முடியலை, நெய் ஊற்ற முடியாதுன்னா நல்லெண்ணெயாச்சும் ஊற்றுங்க. ஆனால் நிச்சயமாக முருகப்பெருமானோட அந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவரோட படத்தை வச்சு 6 வெண்தாமரை பூக்கள் வாங்கி மாலை கோர்த்து போட்டு நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும், நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.